ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த vlog எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய கேப்க்கு அப்புறமா நான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். இப்போது ப்ரைடுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் சாரீ ப்ளீட்லாம் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவோம். ஸோ இவங்க தான் ப்ரைடு. ஆக்சுவலாக இந்த ப்ரைட் பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவளுடைய அக்காவுக்கு தான் நான் வந்து ப்ரைடல் மேக்கப் பண்ணலான்ட்டு போனோம். இதுதான் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன். ஸோ ஸ்டேஜ் டெக்கரேஷன் உங்களுக்கு காமிச்சேன். நல்லா இருந்தது ரொம்பவே. ஸோ என்னோடய ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து நான் ப்ராடக்ட்ஸ் போடும்போது மேக்கப் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய ப்ரைடோடைய பிஃபோர் ஃபேஸ் இது தான். ஆக்சுவலி அவங்களுடைய ஃபேஸ் ரொம்ப அலர்ஜி மாதிரி ஆகிட்டு அங்கங்கே பிளாக்காக ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ கவர் பண்ணணும். அதெல்லாம் தான் இப்போ என்னுடைய சேலஞ்சாக நான் வந்து இங்கே பார்க்குறேன். ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு நான் வந்து அவங்களுடைய ஸ்கின் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் அவங்களுக்கு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கிடைக்கும். இவ தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், கல்யாண பொண்ணுடைய தங்கச்சி. ஸோ இவங்களாம் எனக்கு க்ளோஸ்ன்றதுனால நான், என் ஃப்ரெண்டு, அப்புறம் கல்யாண பொண்ணு 3 பேரும் வந்து நல்லா அரட்டை அடிச்சுட்டு, என் கூட எங்கள் அம்மாவும் சேர்ந்துட்டு நாங்கள் 4 பேரும் அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தோம் நாங்கள் அன்றைக்கி. அட் த சேம் டைம் நான் வந்து அந்த மேக்கப்பும் முடிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அதனால் நான் பார்த்து ஒன்று பார்த்து நான் பண்ணிகிட்ருந்தேன். நான் இவங்களுக்குன்ட்டு இல்லை, நான் எந்த ப்ரைடாக இருந்தாலுமே நான் ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பேன். ஸோ அதுதான் வந்து எனக்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்கிட்ட. ஸோ நீங்களும் ஒரு ப்ரைடாக இருந்தீங்க அப்படின்னா, ப்ரைட் டு பியாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் மேக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஸ்க்ராலிங்கில் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னை நீங்கள் புக் பண்ணலாம். நான் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூர் நீங்கள் எங்கே புக் பண்ணுறீங்களோ நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை நான் வந்து பண்ணித்தருவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு புக்கிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ராலிங்கில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பண்ணித்தருவேன். ஐ மேக்கப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஐ மேக்கப் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஐ மேக்கப் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து ஐ மேக்கப்பை வந்து ரொம்ப பார்த்து பண்ணுவேன். ஸோ ஐ மேக்கப் ஃபினிஷிங்கில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய ஐ மேக்கப் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். தென் புக் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு வந்து செப்டம்பர் வரைக்குமே எனக்கு வந்து புக்கிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் புக்கிங்ஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக இந்த நான் ஸ்க்ரோலிங் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ தட் நான் அவங்களுடைய ஸ்லாட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். தென் இவங்களுக்கு வந்து என்ன ஒரு சேலஞ்ச் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அந்த பிக்மெண்டேஷன், அவங்க அலர்ஜி ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் பார்த்து பண்ணிகிட்ருந்தேன். பிகாஸ் ஆல்ரெடி அலர்ஜியாக இருக்க அந்த ஸ்கின்னில் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் போடுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை தான் நம்ம போடணும். அதனால் நான் பார்த்து எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். ஒன்றும் நான் வந்து பார்த்து தான் பண்ணுவேன், எந்த கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி. இவங்க வந்து என்கிட்ட வந்து அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும், ஒரு இது கூட கேட்கல. உனக்கு தெரியும், ஸோ எனக்கு போட்டால் எது நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்ட்டு என்னோடய சாய்ஸ்லேயே கம்ப்ளீட்டாக என்னோடய சாய்ஸ்லேயே அவங்க விட்டுட்டாங்க. அதனால் நான் கற்றுக்கிட்டு இருக்க அந்த மொத்த வித்தையும் நான் இங்கே வந்து இறக்கிட்டேன். நீங்களே பார்த்து சொல்லுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ட்டு. இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவங்களுடைய மேக்கப்புக்கு எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நாள் கழித்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன வீடியோஸ்லாம் போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஒரு வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே டாப் டு பாட்டம் நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி தான் நான் மேக்கப் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரைடுக்கு மட்டும் இல்லை, எந்த ப்ரைடாக இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன். தென் அவங்களுக்கு நான் கொஞ்சம் நல்லாவே க்ளோ கொடுத்தேன். அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் செஷன் இது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி போஸ்ட் பண்ணி கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்னோடய ஃபேஸை மட்டும் மறைச்சிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். தென் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க போஸ்ட் பண்ணுற மாதிரி, அவங்க லிப்ஸ்டிக்கா ஐலைனர் போடுற மாதிரி. ஸோ இதுதான் அவங்களுடைய கம்ப்ளீட் ஃபுல் லுக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம டயர்டாக ஆகிட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து மேக்கப் வந்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேனோ அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, கேக் ரொம்ப அழகாக இருக்குல்ல. என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து அவங்க அக்காவுக்கும் அவங்க மாமாவுக்கும் ப்ரெசன்ட் பண்ணி கேக் கட் பண்ணால். தென் இது வந்து ஒரு கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன். ஸோ அதனால் இவங்க வந்து மாலையை மாற்றிக்கிறாங்க. கப்புள்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கப்புள்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்புள்ஸும் கூட. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சாந்தினி. டேக் கேர், டாடா, பாய்.